பார்க்கும் பொழுது மிகவும் கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை போலத்தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பொறுப்புங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்கும். பிறந்ததிலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்காகவே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு எது பிடிக்கும், குடும்பத்துக்காக என்ன பண்ணணும், குடும்பத்திற்கு என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றாக நீங்க உங்களுடைய குடும்பத்திற்காகவே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான கட்டுப்பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று உங்களுக்குள்ள சின்ன மனக்கவலைகள் இருக்கத்தாங்க செய்யும். இருந்தாலும் நீங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அமைதியான நடைமுறையுடன் இருப்பது போலத்தான் உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் குடும்பத்திலிருந்து பெரிய அளவில் உங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனா இப்போதைய உங்களுடைய மனநிலை அந்த வெளிப்படையான அமைதிக்கு எதிராகவே இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கு. என்னுடைய வயசுல சேர்ந்த அனைவருக்குமே இந்த மாதிரியான பொறுப்புகள் கிடையாது, இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் கிடையாது. வேலை முடித்து விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்ப்பதற்கு என்னுடைய நேரமானது சரியாக விடுகிறது. ஆனா மற்றவங்க எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்காங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். உள்ளுக்குள்ள நீங்க அனுபவிக்கிற உணர்வுகள் மிகவும் ஆழமானவையாக இருக்கும். ஆனா அது யாருக்குமே தெரியாது. அதை நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதராக எப்போதுமே இருப்பீங்க. அது ஒரு சுமையாக இருக்கலாம், ஒரு பொறுப்புக்கான ஒரு உணர்வாக இருக்கலாம், சொல்ல முடியாத அழுத்தங்களாக கூட இருக்கலாம். எல்லாருக்கும் நான் தைரியமாக இருக்கணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா என்னை யாரும் புரிஞ்சுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அடிக்கடி உங்களுக்குள்ள எழுந்து கொண்டே இருக்கும். இதனால என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். வெளியில் நீங்க சாதாரணமாக நடக்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க உங்களுடைய உணர்வுகளை அடக்கி வைத்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு அடக்கி வைத்த உணர்ச்சிகள் தாங்க உங்களை இரவில் அமைதியாக இருக்க விடாம ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டே இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஏன் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று உங்களுக்கு கூட தெரியாது. இருந்தாலும் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு அந்த ஒரு பிரச்சனைகளை சமாளிப்பது உங்களுடைய வேலையாக போய்விடும். இது ஒரு சோர்வுக்கான ஒரு கட்டங்கள் கிடையாது. இது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையையும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு முன்னேற்றக்கூடிய மிக பெரிய ஒரு கற்றமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. இந்த ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுடைய வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை பலவீனமாக்கி முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் நிச்சயமாக வைத்து கொண்டிருப்பார். முதலில் நீங்கள் வைத்த நம்பிக்கையை உங்களிடம் இருந்து போக வைப்பார். யாரை நம்புவது, யாரிடம் உங்களுடைய விஷயங்களை பகிர்வது என்ற ஒரு தெளிவுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில குறைந்து போயிருக்கும். நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையாக மாறியிருக்கும். ஏன் எதனால இப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமலே உங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக உருவாகி உங்களுக்குள்ளேயே பல கேள்விகளை நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகவும் நீங்க இந்த ஒரு நேரத்துல மாறவும் செஞ்சிருப்பீங்க. நீங்க நம்பிய சில உறவுகள் கூட உங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய நிலையை அவங்க தவறாக புரிந்திருப்பாங்க. நீங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் என்று அவங்களுக்கு புரியாம உங்களை தவறாக புரிந்திருப்பாங்க. அதனால உங்கள் மீது தவறான ஒரு எண்ணங்களை வைத்திருப்பார்கள். போக போகத்தான் நீங்க யாரு என்ன என்பதை அவங்க புரிந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகவும் மாறவும் ஆரம்பிப்பாங்க. இரண்டாவதாக இருப்பது உங்களுடைய முயற்சிகளின் ஒரு ஃப்ளோவாக இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அது சரியான ஒரு நேரத்தில் சரியான பலன் தராமல் உங்களுக்குள்ள தாமதமாக்கி கொண்டேதாங்க இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது கிடைக்காது. தீர்வு என்பது கிடைக்காம உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஏன் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது என்று கூட தெரியாம பல கேள்விகளும் பல பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். மூணாவதா இருப்பது உங்களுடைய மன அமைதி. உங்களுக்குள்ள பழைய நினைவுகள், நான் எதற்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்ற ஒரு கேள்விகள் உங்களை இந்த ஒரு நேரத்தில் உள்ளுக்குள்ள தள்ளி வைத்து கொண்டேதாங்க இருக்கும். தள்ளி வைத்து கொண்டு பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் உங்களை அலைய வைத்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களை தள்ளி வைத்திருக்கும். இந்த எல்லாமே ராகு பகவான் உங்களுடைய மனதில் உருவாக்கிய ஒரு குழப்பமும், கேது பகவான் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த ஒரு விதமான அலட்சிய உணர்வுமாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனால பல கேள்விகளை நீங்க உங்களுடைய மனதிற்குள்ள கேட்டுக்கொண்டே தாங்க இருப்பீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்றால் என்ன தெரியுமா? உங்களுடைய முடிவுகள். ராகு பகவான் ராகுவின் தாக்கத்தில் நீங்க சில நேரங்களில் உண்மையை விட மாயையை நம்பக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். யாராவது நல்லவராக நடந்து கொண்டால் உடனே நீங்க நம்ப வேண்டாம். அதே போல் யாராவது உங்களை எதிர்க்கிறார்கள் என்றால் கூட உடனே அவங்களையும் நீங்க எதிரியாக பார்க்க வேண்டாம். உங்களுடைய வார்த்தைகளையும் கவனமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். யார் என்ன கூறினாலும்
உங்களுடைய வார்த்தைகளை மட்டும் நீங்கள் கவனமாக விட வேண்டும். ஏன் அப்படின்னா நீங்கள் வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள எதிரிகள் என்பது அதிகமாகி விடுவாங்க. எனவே உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனமாக பேச வேண்டும். ஏன் அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாவதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் அதிகமாக இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் எல்லாரிடமும் நீங்கள் பகிராமல் உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு மெதுவாக முன்னேறுவது தான் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு பாதையாக இருக்கும். நீங்கள் மனதிற்குள் போட்ட திட்டங்களை அனைவரிடமும் நீங்கள் கூறிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்கவே நடக்காது. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய திட்டங்களை உங்களுடனே நீங்க வைத்துக் கொள்ளுங்க. உங்களோட திட்டங்களை போயிட்டு மற்றவங்ககிட்ட கூறுனீங்க அப்படின்னா அந்த திட்டங்கள் ஒருபோதும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. அவங்களுடைய திட்டங்களை யாரிடமும் கூறாமல் நீங்கள் நிறைவேற்றி பாருங்கள். அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களும் நீங்க நினைக்காத அளவுக்கு உங்களால் உயரத்திற்கும் போக முடியும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது பண்ண போறீங்க அப்படின்னா எதை பற்றியும் யாரிடமும் கூறாதீங்க. நீங்க உங்க கூட இருக்கக்கூடிய நபரிடம் கூட கூறாம அந்த ஒரு முடிவை நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக இருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாற்றத்தையும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இது உருவாகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமாக இருந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உருவாகும். ஆனால் மிக முக்கியமான மாற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இடத்தில்தான் இந்த ஒரு மாற்றமும் ஆரம்பிக்கவும் செய்யும். அதனை நீங்களே புரிந்து கொள்வீங்க. இனிமே நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்று உங்களுக்குள்ள ஒரு முடிவுங்கிறத நீங்களே எடுக்க ஆரம்பிப்பீங்க. எடுத்து அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே மாற்றவும் செய்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகவும் ஆரம்பிக்கும். இந்த மகரம் ராசியின் அதிபதி சனி பகவான் உங்களுடைய முயற்சிகளுக்கு மெதுவான பலனை இனிமேல் தர ஆரம்பிக்க போகிறார். இது திடீரென்று பெரிய வெற்றி போல உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நீங்க முயற்சி செய்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக இனிமேல் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். இதற்கெல்லாம் நீங்க முயற்சி செய்கிறீங்களோ இதிலெல்லாம் நன்மைகள் நடக்கணும் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்களோ அதில் அனைத்தும் இனிமேல் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். நீங்களே அதனை பார்த்து பெருமை அடைவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நல்லதாகவே நடக்கும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பித்து விடுங்க. நீங்க எதிர்பார்த்த ஒரு செய்தி உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா உதவி செய்வதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். ஆனா இது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நடக்காது. நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடத்தில் இருந்துதான் இது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க நினைத்த காரியங்கள் எளிதாக நடப்பதற்கான காரணங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஒரு தெளிவு என்பது இனிமே உருவாக ஆரம்பிக்கும். அந்த ஒரு தெளிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்க செய்யும். இனிமே நீங்க எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் அது தவறாக போகாமல் உங்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல விதமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக மாறிவிடும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சரியானவர்களிடம் போய் சேர்ந்துவிடும். நீங்கள் எதையாவது ஒன்று கூறுறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று வேண்டும் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில சரியான மனிதர்களை உங்களிடம் வந்து சேர்க்கவும் வைக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளையும் சரியான மனிதர்களிடம் போய் சேரவும் வைக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எப்படி விலகும் அப்படின்னா அவை திடீர்னு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திடீரென்று விலக ஆரம்பிக்காது. ஆனால் அவற்றை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் ஹேண்டில் செய்யக்கூடிய விதம்ங்கிறது நிச்சயமாக மாறிவிடும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைகளை பார்த்து இனிமேல் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. எப்படி தீர்க்கணுமோ அதன்படி நீங்கள் தீர்த்து கொள்வீங்க. நீங்கள் அனைத்திலையுமே இனிமேல் அதிகமாக யோசித்து சரியான முடிவுகளை எடுப்பீங்க. எதுலையுமே பதட்டம் இல்லாமல் நீங்கள் யோசித்து உங்களுடைய முடிவுகளை எடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் அழகானதாக மாறிவிடும். எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் தலை சாய்க்காதுங்க. அதனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாக குறையவும் ஆரம்பித்து விடும். நீங்கள் சர்ச்சைக்கு உள்ளாகியிருந்த இடங்களில் இருந்து எப்படி வெளியே வருவீங்க அப்படின்னா உண்மை மெதுவாக உங்களுக்கு வெளியில் வர வைக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் டிபெண்ட் செய்யாமல் இருந்தாலும் உங்களுடைய செயல் தாங்க உங்களை இந்த ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் டிபெண்ட் செய்ய வைக்கும். உங்களை குற்றம் சொன்னவங்க மௌனமாக வாழ்க்கையிலிருந்து விடுபடுவாங்க. நீங்க அமைதியாக இருந்ததே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாகவும் மாறிவிடும். நாளைய கிரகநிலையில் மாற்றங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா? இனி தடைகள் எல்லாம் குறைந்துவிடும். உங்களுடைய முயற்சி வீண் போகாது. இது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனைக்கான ஒரு ஆரம்பமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்தில்
டைரக்ஷனாக மிகப்பெரிய அளவுக்கு பொறுமையாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய பாதையை தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் இருந்த கன்ஃபியூஷன் அனைத்துமே நிச்சயமாக மாற ஆரம்பித்து விடும். அதனை பார்த்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றத்திற்கு உள்ளாகுவீங்க. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். விடுவீங்க எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நல்லதாகவே நடக்கும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பித்து விடுங்க. நீங்க எதிர்பார்த்த ஒரு செய்தி உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா உதவி செய்வதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். ஆனா இது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நடக்காது. நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடத்தில் இருந்துதான் இது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க நினைத்த காரியங்கள் எளிதாக நடப்பதற்கான காரணங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஒரு தெளிவு என்பது இனிமே உருவாக ஆரம்பிக்கும். அந்த ஒரு தெளிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்க செய்யும். இனிமே நீங்க எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் அது தவறாக போகாமல் உங்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல விதமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க.